வார்த்தைக்கு நேராக சிந்தையை திருப்பம் தெரிந்து கொண்ட வேத பகுதி மத்தேயு சுவிசேஷம் 3வது அதிகாரம் 8வது வசனம். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, தேவ சமூகத்திலே இந்த வியாழக்கிழமை என்ன செய்தி கொடுக்கலாம் என்று விசாரிக்கும் போது கர்த்தர் சொன்ன கனி கொடுக்கிறவர்களாக ஒவ்வொருவரும் கர்த்தருடைய நாமத்தினாலே கனி கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்பி என் உள்ளத்திலே அந்த வாஞ்சை வைத்ததினால அதன் வார்த்தைகளை பகிர்ந்து எடுத்து உங்கள் மத்தியிலே விதைத்து செபிக்க ஆசைப்படுகிறேன். அதற்கு ஆதாரமாக மத்தேயு சுவிசேஷம் 3:8 மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய ஊழியத்தை எல்லாரும் செய்ய வேண்டும், அதுதான் கனி கொடுக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். அவருக்கு நம்ம செய்கிற பிரதி கடன் எல்லாரும் மனம் திரும்பி குணப்பட வேண்டும். கிறிஸ்துவின் அன்பை சுவிசேஷமாக கனி கொடுக்கிறவர்களாக அவருடைய அன்பை சாட்சியாக சொல்லத்தான் கர்த்தர் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் கர்த்தர் முன் குறித்து இருக்கிறார். அதற்கு ஆதாரம் சங்கீத புஸ்தகம் 1வது அதிகாரம் 2வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கனி கொடுக்கிறது எப்படி? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருக்க வேண்டுமா? இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அதனுடைய வேல்விசன் விளைவு என்ன தெரியுமா? அந்த 3வது வசனம், அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராயிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஆகிய அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாமும் நம்முடைய பிள்ளைகளும் நன்றாய் இருக்க வேண்டும் என்று எல்லாரும் விரும்புவோம். ஆண்டவருக்கு சாட்சியாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி. அப்படி என்றால் கர்த்தருடைய கண்களிலே நமக்கு தயவு கிடைக்க வேண்டும். கர்த்தருடைய மன விருப்பம் என்ன தெரியுமா? நம்மளுக்கு ஜீவன் தந்து நம்மை நேசித்து நம்மளை போஷித்து பாவ சாபங்களை நீக்கி நமக்காக அவரே தந்த தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது ஒரே ஒரு காரியம்தான். அந்த காரியம் வேற ஒன்றும் இல்லை. ரோமருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 1வது வசனம், இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே கர்த்தருடைய விருப்பம். அப்படி என்றால் அவருடைய படைப்பில் உருவாகி இருக்கிற இந்த உலகத்தில் இருக்கிற 800 கோடி ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இன்னைக்கு பாருங்க, கிறிஸ்தவத்தில் மைனாரிட்டியாக இருக்கிறோம், கொஞ்சம் % பேர் தான் இருக்கிறோம். அநேக பேர் கிறிஸ்துவை அறிய முடியவில்லை. பிரபஞ்சத்தின் பொல்லாத பிசாசு அவர்களுடைய மனக்கண்களை குருடாக்கி வச்சிருக்கிறான். அப்போ இருக்கிறவர்களை வச்சு தான் ஆண்டவர் பிரஜாதி மக்களுடைய கண்களை திறக்கும்படி ஆண்டவர் தீர்மானம் வைத்திருக்கிறார். அதுதான் அவருடைய விருப்பம். அவருடைய விருப்பம் ஒன்னே ஒன்று, அந்த ஒரு காரியத்தை மட்டும் செய்யத்தான் கர்த்தர் விரும்புகிறார். சரி, நம்ம தானாய் கனி கொடுக்க முடியுமா? யோசிப்போம். கனி கொடுக்கிறது எப்படி? மரத்தில் காய்க்கிற கனி அல்ல, கடையில் வாங்குகிற பொருள் அல்ல. அது தேவனிடத்தில் பெற வேண்டிய ஒரு அற்புதமான பொருள். அல்லேலூயா. அதற்கு கிரயம் கொடுக்க வேண்டியது இருக்கிறது. அதான் ஆண்டவர் சொன்னார், இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருக்க வேண்டும். அவருடைய வேதத்தில் தியானமாய் இருந்தால்தான் அதிலிருந்து நம்ம பிசாசை செய்து கனி கொடுத்து அநேகவரை ஆண்டவருக்குள்ளே கொண்டு வர முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. அதுல 2 நன்மை இருக்கிறது. ஒன்று, ஆண்டவருக்கு சந்தோஷம். 2வது, நாமளும் நம்முடைய பிள்ளைகளும் சந்ததிகளும் தலைமுறையாய் நோய் நொடி பிரச்சனை இல்லாமல் வாழ்ந்து ஆண்டவருக்கு சாட்சியாய் இருப்போம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இனி பாருங்க, எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 17வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனம், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இரவும் பகலும் தியானமாய் இருக்க சொன்னார். 2வது சொல்லுகிறார், ஆண்டவராகிய ஜீவன் உள்ள தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை. அவர் எல்லாம் செய்து முடிப்பார். நம்முடைய காரியங்களை வாய்க்க செய்வார், ஜெயத்தை தருவார், நம்மளை சோதித்து அறிவார். யோபு பக்தன் சொல்லுகிறான், என்னை சோதித்து அறிந்த பிறகு நான் பொன்னாக விளங்குவேன்.
என்னை பொன்னாக விளங்க செய்வார், தற்சமயம் இருக்கிற பிரச்சனை ஒரு பெருசாக இருக்காது என்கிற நம்பிக்கையை குறித்து தான் வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டு இருக்கணும். இது உறுதி வர நம்ம ஜீவனை எப்படி விசுவாசிக்கிறோமோ அதே போல நாம் உயிராய் இருப்பதற்கு காரணம் இயேசு. நமக்கு ஜீவன் இயேசுதான். இந்த இயேசுவை விட்டு நம்மளை பிரிக்க முடியாது என்கிற ஆழமான ஒரு நம்பிக்கை உடையவன் தான் பாக்கியவான். அவன் எப்படி இருப்பான் தெரியுமா? எரேமியா 17:8 பாருங்க. அவன் தண்ணீர் அண்டையிலே நடப்பட்டதும் கால்வாய் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்ன நம்ம செய்யணும்? கர்த்தர் மேல முழு விசுவாசம், அசைக்க முடியாத நம்பிக்கை, இதைத்தான் நம்ம வைத்தோம் என்று சொன்னால் மற்ற காரியமெல்லாம் கர்த்தர் அதை வாய்க்க செய்வார். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும் ஜெயமோ, நீ ஒரு காரியம் நம்பிக்கை விசுவாசத்தில் உறுதியாக இருந்து பாரு, காரியமெல்லாம் டக்கு டக்குன்னு உனக்கு வாய்க்க செய்வார் கர்த்தர். அடுத்த ஒரு காரியம், எரேமியா 2வது அதிகாரம் 7வது வசனம். செழிப்பான தேசத்தின் கனியையும் நன்மையையும் சாப்பிடும்படிக்கு நான் உங்களை அவ்விடத்துக்கு அழைத்து கொண்டு வந்தேன். ஆனாலும் நீங்கள் அதற்குள் பிரவேசித்த போது என் தேசத்தை தீட்டுப்படுத்தி என் சுதந்திரத்தை அருவருப்பாக்கினீர்கள். அல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளவு வசனத்தோடு சொல்லுகிறார் பார்த்தீங்களா? கர்த்தர் ஆதாம் ஏவாளையும் என்ன செய்தார்? ஏதேன் தோட்டம், அவர்களுக்கென்றே ஒரு தோட்டத்தை ஏற்படுத்தி அந்த செழிப்பான தேசத்தை உண்டு பண்ணி அவர்களை அதில் கொண்டு வைத்தார். அவர்கள் அந்த இடத்தை தீட்டுப்படுத்தி அவருடைய சுதந்திரத்தை அருவருப்பாக்கினார்கள். அதற்கு ஆதாரம் ஆதியாகமம் 2வது அதிகாரம் 16வது வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம். அல்லேலூயா. அன்பானவர்களே, மனிதனுடைய புத்தி எப்படிப்பட்டது பார்த்தீங்களா? ஒரு மனுஷனுக்கு தேவையானது அவர் செய்வார். நம்ம இந்த பாருங்க, கொஞ்சம் ஆண்டவர் நமக்கு இலவசமாக நமக்கு நம்மளை பிடிச்சி நிறுத்த முடியாது, பெரிய ஆளாயிரும். இதுதானா என்ன வேணும்? கிடைக்கிறதே சந்தோஷம் திருப்தி அடைய மாட்டோம். மனுஷனுடைய இயல்பு, மனுஷ குணம். ஆதாம் ஏவாளையும் ஆண்டவர் பிறகு ஆதாமை உண்டாக்கி அவன் விலாவிலிருந்து ஒரு எலும்பை உருவி அதில் ஏவாளை படைத்து அவர்களை அங்கெங்க விடாமல் அந்த இடத்துல ஒரு தோட்டத்தை, ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி 3 பெரிய நதிகள் ஓடுகிற இடத்தை செழிப்பாக்கி சகல விதமான கனி விருட்சங்களும் அவர்கள் சாப்பாட்டுக்கு ஒரு குறைவும் வராதபடி அவரை பராமரித்து தினமும் 2 வேளை அதிகாலை இருட்டோடும் பகல் வேளையும் குளிர்ச்சியான நேரத்தில் விசாரித்து கொண்டு வந்தார். அப்போ பழமொழி உண்மைதானே, நண்டு கொளுத்தா வளைக்குள்ள கிடக்கா. அல்லேலூயா. அவர்கள் அந்த எரேமியா 2:7 என்ன சொன்னார்? என் ஜனங்களை நான் இப்படி செய்தேன், அவர்கள் அது என்னுடைய ஸ்தலத்தை சேதப்படுத்தி சுதந்திரத்தை அருவருப்பாக்கினார்கள். பாருங்க 17வது வசனம் ஆதியாகமம் 2:17. ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே என்று கட்டளை. உனக்கு ஆதாம் ஏவாளுக்கும் ஆண்டவர் ஏதாவது குறை வச்சிருந்தாரா? இன்னைக்கு நமக்கு ஏதாவது குறை வச்சிருக்காரா? நம்ம ஆனாலும் அவரை அசட்டப் பண்ணுறோம். எதனால எனில் காணிக்கையெல்லாம் கொடுத்துருவோம், ஆலயத்துக்கு வர்றதுக்கு மட்டும் நமக்கு கொஞ்சம் மடி, கொஞ்சம் நமக்கு பெரிய பிஸி ஆயிடுவோம் நம்ம. அல்லேலூயா. தயவு செய்து பிரியமானவர்களே, வேதத்தை கவனித்து பாருங்க. அவர் எதை விரும்புகிறார் அதை கண்டிப்பாக நம்ம அதை விரும்பி கேட்பார். உதாரணத்துக்கு தினமும் நம்ம ஜெபம் பண்ணுறோம்ல, என்னுடைய அறிவுக்கு நான் சொல்கிறேன், அதிகாலை 3 மணிக்கு 2 மணிக்கு எழும்புவேன். அந்த நிமிஷம் தவறியாச்சுன்னா அவருடைய சத்தம், அவருடைய அசைவாடுதல், அவர் நம்மளை எழுப்புதல், நம்ம பக்கத்தில் இருந்து அவர் எதிர்பார்க்கறது நமக்கு தெரியுங்க. அந்த அளவுக்கு நம்மளாக கலந்து விடுகிறார்.
தினமும் அந்த வேலையை அவர் எதிர்பார்க்கிறார். நம்ம மனசுல என்ன நினைக்கிறோம்? 2 மணி ஆச்சு, கன்வென்ஷன் இப்பதான் முடிச்சு 1:30 மணிக்கு தான் நம்ம படுத்தோம். நினைப்பு தான் நம்ம பழப்ப கெடுக்குது. அவர் எதிர்பார்க்கிறத அவர் தேடி கனியை தேடி வருவார். அதை மறக்கவே கூடாது. அது நம்முடைய கடமை. அதில் நம்ம சாக்கு போக்கு சொல்லவே கூடாது. அவருடைய ஆலயத்தில் அவருடைய கண்கள் உன்னை தேடும். ஆராதனை நீ இருக்கிற இடத்தை அவர் தேடுவார். இல்லைன்னா அவர் व्यसனப்படுவார். இந்த விஷயம்லாம் நமக்கு அது தெரிவது கிடையாது. பிசாசுக்கு அழகா இடம் கூட்டி, பிசாசு அதெல்லாம் கணக்கு பார்த்து வச்சுடுவான். இந்த நேரம் வரல, இதெல்லாம் கூட்டி அவன் மெல்ல நோண்டுவான். அவன் காரியத்தை சாதிச்சுட்டு போயிடுவான். எனக்கு அன்பானவர்களே, அப்போ கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது, அவர் ஒரு காரியம் நமக்கு சொல்லிட்டாரா, அதில் இருந்து நம்ம கரெக்டாக இருக்கணும். அதை செய்யவே கூடாது. ஏவாள் செய்த பெரிய தவறு, நீ எல்லாத்தையும் புசி, அந்த கனி குறிப்பிட்ட கனியை மட்டும் புசிக்காதன்னு அவர் சொன்ன பிறகும் அவள் என்ன செய்தாள்? ஆதியாகமம் 3வது அதிகாரம் 6வது வசனம், அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிப்பதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை புசித்து பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். அவனும் புசித்தான். அழகான ஏவாள். அப்படித்தானே? நம்ம மட்டும் தண்டனை பற்றக்கூடாது. புருஷனுக்கும் நல்ல ஒரு மனைவி, ஆரோக்கியமான மனைவி. தண்டனால் நீனும் கூடவானே, அவனுக்கும் அவன் சும்மா இருந்த ஆதாமுக்கும் கொடுத்து கெடுத்தாள். புசிப்புக்கு அது நல்லதாக தான் இருக்கும், பார்வைக்கு இன்பமானது தான் இருக்கும். இதெல்லாம் விளக்கி சொல்ல முடியாது. நிறைய பெண்கள் தடுமாறுகிற இடம். புரிந்து கொள்ளுங்க. நிறைய பேர் இன்னைக்கு பிசாசு நயமான வார்த்தைக்கு, நான் அது சொல்லணுமோ சொல்லணுமோ தெரியல, இருந்தாலும் ஒரு பேச்சுக்கு, பார்வைக்கு, நம்முடைய கண்கள் பிசாசு பக்கத்தை விட பார்க்க சொல்லும். ஒரு பேச்சுக்கு, தப்பா நினைக்காதீங்க, ஒரு பேச்சுக்கு, ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், சரி ஆண்களே வச்சுக்கிடுவோம். பக்கத்து வீட்டு பெண்ணை சிங்கி ஜான பார்க்க தோணும். அழகான மனைவி வீட்டில் இருப்பான். அழகான மனைவி கிளி போல கோணமணரும், புத்தி மேயும். ஆண்டவர் விரும்பாத காரியம். உனக்கு நீ ஒன்று நான் தந்திருக்கிறேன் இல்லையா? அல்லேலூயா. ஆமா, சோதரம். சில பெண்கள் அப்படி, அது பார்ப்பதற்கு அழகும் அப்படிதான் இருக்கும், கவர்ச்சியை தான் கொண்டு பிசாசு காட்டுவான். அதில் அந்த இச்சையின் கனியில் விழுந்து போனபடினால அவள் பெரிய சாபத்துக்கு ஆளாயினாள். அதான் எரேமியாலே ஆண்டவர் சொல்லி முடித்துட்டார். நான் அவளை நல்ல கனியாக, என்ன பாருங்க, எரேமியா 2:21 பாருங்க, அது தொடர்ந்து வருது. நான் உன்னை முற்றிலும் நற்கனி தரும் உயர்குல திராட்சை செடியாக நாட்டினேன், நீ எனக்கு காட்டு திராட்சை செடியின் ஆகாத கொடிகளாய் மாறி போனது என்ன? ஏவாளை பார்த்து, எனக்கு அன்பானவர்களே, நமக்கு நீ ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நல்ல கணவர், நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகள், நல்ல குடும்பம். அதுக்கு பிறகு என்னங்க கண்கள் மேது அந்த கண்ணை பிடுங்கி நெருப்பில் போடாண்டாமா? அல்லேலூயா, சூத்திரம். அறியாமை உள்ள காலங்களில் தவறு செய்திருப்போம். எனக்கு அன்பானவர்களே, வார்த்தைகள், நம்ம அந்த வார்த்தையின்படி, அவள் மட்டும், அந்த ஏவாள் மாத்திரம் பிசாசு உள்ள வரான். அவன் தந்திரமா நயமா பேசுகிறான். ஆண்டவர் இந்த கனியை புசிக்க கூடாதுன்னு சொன்னாரோ, ஆமா நீ புசி, அவரை போல நீ மாறிடுவா, அழகா மாறிடுவா, அப்படி இப்படியெல்லாம். அந்த பெண்கள் மெழுகு போல உள்ளவங்கன்னு நினைக்கிறேன். தீக்குச்சி ஒரு நாள் சிரிச்சா மெழுகு வாழ்நாள் முழுவதும் ஆளும். தீக்குச்சி ஒரு நாள் தான் சிரிக்கும், ஒரு நேரம் தான் அது சிரிக்கும். மெழுக பற்ற வச்சிரும், மெழுகு அப்படியே உருகி. அப்படி இருக்கக்கூடாது. பிசாசு, ஆண்டவரே சொல்லிட்டு, ஆண்டவர் தானே நமக்கு எல்லாம், அவர்தான் நமக்கு முழு கார்டியன், அவர்லாம் நமக்கு தகப்பன். இப்படி ஒரு பத்திரப்படுத்தி வச்சிருக்கிறாரு. பிசாசு உன் சோழியை பார்த்துட்டு நீ பெயிண்டே இரு, நீ ஒரு வார்த்தை சொல்லணுமா சொல்லக்கூடாதா? அடுத்தவன் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கிறீங்க அப்படி இப்படின்னு சொல்லி உன் சோழி என்ன உண்டு பார்த்து அவன் பாட்டு பொத்திட்டு போவான். அல்லேலூயா. சில காரியங்களை புரிந்து கொள்ளுங்கள். விழுகிறது நம்ம அங்கே தான். அப்புறம் விழுந்துட்டு குய்யோ முறையோன்னு சத்தம் போட்டு ஒரு பிரயோஜனம் கிடையாது. அல்லேலூயா.
எனக்கு அன்பான தேவ பிள்ளையே. அப்போ அப்படி அவ சொல்லாத நிமித்தம் அந்த புசிப்புக்கு நன்மையாக நல்லதாக அவளுக்கு தெரிஞ்ச கனியை புசித்து புருஷனுக்கும் கொடுத்ததுனால சாபம் என்கிற சாபம். பிள்ளை பிறகு பெண்களுக்கு எவ்வளவு ஒரு மரண அவஸ்தை. அது நம்முடைய முன்னோர் தாய் பெற்றுக்கொண்ட சாபம். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, இனிவரும் சந்ததிகளாவது கவனமாய் ஆண்டவருக்குள்ளே கவனமாக இருந்தால் இப்படியாய்ப்பட்ட அபத்தமான இடத்துல இருந்து நம்ம தப்பிக்கொள்ள முடியும். நீ கவனிங்க, அடுத்த சப்ஜெக்ட் மத்தேயு சுவிசேஷம் 3வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேறு அருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே. அல்லேலூயா, சோதரம். ஆண்டவர் சொல்லுகிறார், நல்ல கனி கொடாத மரம் அவர் எதிர்பார்க்கிறாருங்க. நம்ம ஒரு வேத பகுதியில் வாசிக்கிறோம் இல்லையா, ஆண்டவர் பிரயாணம் போகும்போது ஒரு அத்தி மரம் நல்ல தளதளன்னு இருந்ததை பார்த்து கனி ஏதாவது கிடைக்கும்னு போனாராம். அங்கே போகும்போது இலை தான் பச்சை பச்சைந்து கனி ஒன்றும் இல்லையா, சபித்து விட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அதே போல எதிர்பார்த்து ஆசையோடு காத்து வருகிற தேவனுக்கு நம்ம ஏமாற்றத்தை மாத்திரம் கொடுத்தால் ஆசீர்வாதம் எப்படி நம்ம நிறைவாக வரும்? நம்மளே யோசிப்போம். நம்மளை வச்சே பேசுவோங்க. நம்ம ஒரு பிள்ளைகளுக்கோ யாருக்கோ ஒரு காரியம் நல்லா சொல்லும், நம்மளை மதிக்காமல் நம்மளை அசட்டை பண்ணாமல் நம்மளை ஒரு பொருட்டாக எண்ணாமல் இருந்தால் நம்ம அவங்களுக்கு நன்மை செய்யணும்னு நமக்கு எண்ணம் வருமா? தயவு செய்து நம்ம கொஞ்சம் சிந்திப்போம். அப்போ ஆண்டவர் நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். கோடாரி வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நல்ல கனி கொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். நல்ல கனி கொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். நம்ம இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தளர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். ஹல்லேலூயா. நல்ல கனிகொடா மரம் எல்லாம் வெட்டுண்டு போகப்படும் சொல்லுகிறார். இன்னொரு வசனம் அதில் இருக்கு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. அப்பொழுது அவர் ஒரு ஓமையையும் சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அல்லேலூயா. திராட்சை தோட்டத்தில் அத்தி மரத்தை நட்டுனா எப்படிங்க? அத்தி மரத்துக்கு நிறைய இடம் தேவை. திராட்சை தோட்டத்துக்கு ஒரு கொடி ஒரு செடி போதும், குத்து செடி வச்சா அது படரும். ஆனால் ஒரு நம்பிக்கையில் உலகம் என்கிற ஒரு தோட்டத்தில் நமக்கு நம்பிக்கையாட்டு நாம் வாழுகிற நம்ம கனி கொடுப்போம் சொல்லி ஒரு திராட்சை தோட்டத்தில் அத்தி மரத்தை நட்டிருந்தான். அத்தி மரத்தை நட்டவன் எப்படியும் அந்த பலனை எதிர்பார்ப்பானா? பார்க்க மாட்டானா? நம்ம ஒரு தோட்டம் இருக்குங்க, என் மனைவியை பாருங்க, எங்கள் வீட்டுக்கு பின்னால் சுண்டக்காய், கத்திரிக்காய், புடலங்காய், அழகாக காய்கறி பதிச்சு வச்சுருக்காங்க. அந்த போத்தீஸில் போய் துணி எடுக்க போகணும், இந்த 2-3 செடியை கொடுத்தா அழகாக பிரயோஜனப்படுத்தி வச்சுட்டா. இப்போ எங்கள் வீட்டில் வாரத்துக்கு 3 நாள் சுண்டக்காய் தவறாது. அல்லேலூயா. ஆமாம், உண்மையிலே பாருங்க. அப்போது அவள் டெய்லி அதுக்கு தண்ணி விட்டு சுண்டக்காய் பார்ப்பா. அது பார்த்து அதுக்கு தலைச்சிட்டு தான் வரும். சும்மா பிடிச்சி காய் எப்போ எத்தனை வரும் எண்ணி போட்டு வருப்பா, எத்தனை பேர் பறிக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லி. இதே போலத்தான் ஆண்டவரும் அவர் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டு வைத்தார். அத்தி மரத்தில் கனியை தேடி போன போது அது காணவில்லை. 7வது வசனம். அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன்,
ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தை ஏன் கெடுக்கிறது? தோட்டக்காரன் யாரு? பிதா. தோட்ட ஆளு கிறிஸ்து. அத்தி மரம் நாம, கனி கொடுக்கல, மலட்டு மரமாக இருக்கிறது. தேவையான பிள்ளைகளை இதெல்லாம் ஒரு புரோஜனம். அப்போ இதில் ஆழமான கருத்து இருக்கு. அப்போ நம்மளை படைச்சவர், நம்மளை உருவாக்கினவர், வாழ வைத்து ஆசிர்வதித்து நன்மையை தருகிறவர் பலனை கேட்பாரா, எதிர்பார்ப்பாரா இல்லையா? இந்த அறிவு நமக்கு இருக்குதா? அவர் என்ன நோக்கத்தோடு நம்மளை ஜெனிப்பித்தார், எந்த நோக்கத்தோடு தாயின் கருவில் அவருடைய சாயலாய் படைத்து வைத்து இருக்கிறார், அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறத நம்ம கொடுக்கணுமே என்கிற மெய் அறிவு சுத்தமாக கிறிஸ்தவங்களுக்கு இல்லை. நான் புறஜாதி மக்களை பேசலை, கிறிஸ்தவங்கள் அவங்களுக்கு நம்ம கனி கொடுக்கணும். கனியை தேடி இயேசு வருவாரே, விசனப்படுவாரே, அவரை ஏமாந்து போவாரே அப்படிங்கிற என்னைக்காவது நம்ம அதை நினைச்சு பார்த்துருக்கோமா? அல்லேலூயா. அதை பாருங்க, 8வது வசனம். அதற்கு அந்த தோட்டக்காரனாகிய கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்திலே பரிந்து பேசுகிற கிறிஸ்து சொல்லுகிறார். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி அதுக்கு எரு போடுவேன். 9வது வசனம். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னார். கிறிஸ்துவும் ஓரளவு தான் பார்ப்பார். பிதா எரிச்சல் உள்ள தேவன். நமக்காக பிதாவினுடைய வலது பார்சத்தில் கிறிஸ்து பரிந்து பேசிக்கொண்டு இருக்கிறார். எத்தனை நாள் பேசுவார்? ஒரு குடும்பத்தில் ஒரு பிள்ளை ஒரு பையன் ஒரு பிள்ளை தப்பு செய்து தாய் எத்தனை நாள் மறைக்க முடியும்? புருஷன்ட்ட கடைசி சொல்லி கொடுத்துருவாங்க. அதனால் அந்த பிள்ளை தான் உணர்ந்து திருந்தணும். நம்ம ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நம்ம தவறு வெளிப்படும். நம்ம ஒரு நாள் இல்லை ஒரு நாள் செபிக்கல, அடுத்த நாளுக்கும் சேர்த்து அதை சரி கட்டணும், அதை சரி கட்ட பார்க்கணும். அந்த காலி இடத்த காலியாக வைக்கக்கூடாது. இப்போ நீங்கள் காலேஜ் படிக்கிறீங்க, ஒரு இன்ஜினியராக இருக்கீங்க, அரியர்ஸ் போட்டால் அது அப்படி அரியர்ஸ் நீ படிக்காமல் முடியுமா? சப்ஜெக்டை முடிக்காமல் உனக்கு வேலை கிடைக்குமா? அதுக்கு என்ன படிப்புக்கு மட்டும் ஆண்டவர் என்ன அப்படி உனக்கு எதில் குறைஞ்சி போனார்? நீ ஒரு நாள் சூழ்நிலை சரியா இருக்கு, அடுத்த நாள் அதற்கு செய்துப்பார். நேரத்தில் நான் முழிக்கும்போது 1:15, அதுக்கு முந்தி 3 மணி ஆயிட்டு. அது எனக்கு கொஞ்சம் விசனம், 3 மணி ஆயிட்ட. அதுக்கு முந்தி ஒரு நாள் 4 மணி. இதெல்லாம் மனசில் வச்சிருப்பேன். இதற்கு ஈடாக பகலையே முடிச்சிருவேன், இல்லைன்னா நைட்டு. அது கடமைங்க, கடமை. நம்ம கர்த்தருக்கு குறை வைக்கவே கூடாது. நிறைய எதிர்பார்க்குறோம்ல, ஆண்டவர்கிட்ட வந்து எவ்வளவு எதிர்பார்க்குறோம், இலவசமாக எதிர்பார்க்குறோம். நம்ம என்ன அவர்கிட்ட காசாக கொடுக்குறோம்? ஆஸ்பத்திரிக்கு ஆனால் 10,000 கட்டிடுவோம். ஆலயத்துக்குன்னா அப்படிலாம் செய்ய மாட்டோம். அப்படி இல்லாமல் இலவசமாக வாங்க விரும்புகிறோம்ல, அப்போ அதன்படி கொடுக்கணும்ல. அவருக்கும் இந்த உணர்வு வேணுங்க. அந்த உணர்ச்சி இருந்தால் தான் நம்ம தைரியமாக தேவ சமூகத்தில் நின்று டேலண்டாக கேட்டு பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 21வது அதிகாரம் 43வது வசனம். ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் இருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவர் இருக்கிறதையும் பிடுங்கிட்டு போயிடுவார். பாப்பாரு ஆலயத்துக்கு வரல, அந்த உபவாச கூட்டத்தில் அட்டன் பண்ணது கிடையாது, இரவு ஜபத்தில் வரதே கிடையாது, பெண்கள் சங்கத்தை எட்டி பார்க்கதே கிடையாது, 1000 சாக்கு போக்கு. ஆராதனைக்கு 8:30 மணிக்குன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு பெல் அடித்து பிரசங்கம் ஆரம்பித்தப்போ தான் வரும். இந்த குறையெல்லாம் சேர்த்து வச்சு உனக்கிட்ட இருக்கதை பிடுங்கி அடுத்தவனு கையில் கொடுத்துருவார். பக்கத்து வீட்டுக்காரன் தான் வளர்ந்துக்கிட்டே இருப்பான். ஐயோ ஆண்டவரை எனக்கு இல்லைன்னா நீ குறைபடத்தான் தெரியும். வசனம் தான் சொல்லுகிறது, இருக்கிற அதற்கேற்ற கனிகளை கொடுக்கிறவன், கனிகள் கொடுக்கிறவனை இன்னும் உயர்த்தி கொண்டே இருப்பார். தயவு செய்து பிரியமானோம், இதெல்லாம் நமக்கு வேதத்தில் வாசிக்கிறோம். எத்தனை நாள் நம்ம பரிசுத்த வேதத்தை படிச்சிருக்கிறோம். இந்த ஆழமான கருத்து நம்ம இருதயத்தில் இன்னைக்காவது ஆழமாக பதியட்டும். பிரியமானவர்களே, கேட்டு இன்னைக்கு என் மனசில் ஒரு 4 கனி. ஒன்று ஆவியின் கனி, 2வது நீதியின் கனி, 3வது நற்கிரியின் கனி, 4வது சோத்திர பலியாகிய கனி.
இந்த 4 கனியையும் கர்த்தருக்கு நம்ம நித்தமும் கொடுக்கணும். இது என்னுடைய அந்த வேதத்தில் நான் தேடி பிடிச்சி, நம்ம ஒரு நம்பிக்கை, ஒரு கனியில் ஆண்டவர் திருப்திப்பட மாட்டார். என்ன கனியெல்லாம் சொன்னேன்? ஆவியின் கனி, நீதியின் கனி, ஆமாம், சோத்திரபலி கனி, அது கிரியையின் கனி. அல்லேலூயா. இந்த பாதத்தை நம்ம பார்ப்போமா? முதலாவது பார்க்க போகிறோம், அது ஆவியின் கனி. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் அதனுடைய 5வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்க. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படியாய்ப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. ஆவியின் கனி நம்மகிட்ட இருக்குதா? சோதிச்சு பாருங்க. ஆவியின் கனி 9 கனி தான், சுருக்கமாய் 9 கனி தான். அன்பு இருக்குதா? சந்தோஷம் இருக்குதா? சமாதானம் இருக்குதா? நம்மகிட்ட பொறுமை இருக்குதா? நற்குணம் இருக்குதா? விசுவாசம் இருக்குதா? சாந்தம் இருக்குதா? இச்சையடக்கம் இருக்கிறதா? யோசித்து பாரு. இந்த கனியில ஒரு கனி குறைஞ்சாலும் நம்ம ஆண்டவருக்கு பரிசுத்த பிள்ளை என்று சொல்ல முடியவே முடியாது. மாமிச கிரியையோ 14, அது நம்ம வாசிங்கான 19, 20, 21, கலாத்தியர் 5, 19, 20, 21 சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆவிக்குரிய கனி, இந்த 9 கனியும் நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கிறவர்களாய் இருந்தால் தான் ஆண்டவர் நம்மை நேசிக்கிற அவருடைய பிள்ளைகள் என்பதற்கு அதாரிட்டி உறுதிப்படுத்துகிறது இந்த வார்த்தைகள். என்ன செய்வோம்? பிறருக்கு கொடுப்போம். கோபம் நம்மகிட்ட மூக்கில் தான் இருக்கும். நியாயம், நீதி, சட்டம், ஒரு சின்ன சொன்னாலும் அதை விட மாட்டோம். அவங்கள அட்டுறுத்தி பேசி பேசி பேசியே சாகடிச்சிரும். டைலாக்கு பேசி, குடும்பத்தில் மீனிங் பேசி, அப்படி பேசி அவங்கள குற்றப்படுத்தி, அது பெரிய பாவம். அன்பு இருக்காது. நியாயங்கிற பேச்சில் நான் உண்மையை சொல்கிறேன், உன் உண்மையை கொண்டு உடப்பில் போடு. ஆண்டவர் உன்னை தாழ்த்த சொல்லியிருக்கிறார், உன் பகைஞனையும் உன் சிநேகனையும் சொல்லியிருக்கிறார். நான் நீதிக்கு கட்டுப்படுவான். நீதி அப்போ நீ அங்கே மேடையில் தான் பேசணும். கர்த்தருடைய பிரமாணத்துக்கு அது சரிப்படாது. என்ன இல்லை? அன்பு இல்லை, பொறுமை இல்லை, விட்டு கொடுக்கிற தன்மை இல்லை, சரி போட்டு சகிப்பு தன்மை கிடையாது. அது எப்படி விடலாம்? ஏன்ட்டா நான் கரெக்டாக பிடிப்பேன், நீங்கள் செய்தது தவறு தான். வயசுக்கு பெரியவங்களாக இருப்பாங்க, சரி போட்டு இந்த சகிப்பு தன்மை இல்லாதனால அவங்க கொஞ்சம் அறிவில் குறைவாக இருப்பாங்க, நம்ம கொஞ்சம் அறிவில் நல்லவங்களாக இருப்போம். தயவு செய்த அன்பானவர்களை, கனி கொடுக்கறதுல ஆண்டவருக்கு அது இந்த விசேஷ இந்த ஆவியில் உணர்த்தப்பட்டு இந்த வசனத்தை நான் தியானித்து வச்சேன். நம்ம எல்லாம் கொடுத்தோம், நீங்கள் எவ்வளவுதான் மூக்க முட்டை சோற கொடுத்தோம், உங்களுக்கு அன்பாக கொடுக்கலன்னா அது பிரயோஜனமற்ற கனி. அல்லேலூயா. அந்த அன்பாக கொடுத்து பாருங்க. மூத்தவர்களை மதித்து வாங்க, அவங்களோட குறைய நாசுக்காக சொல்லி சமாதானமாக சொல்லி அதை சீரணித்து அப்படி கொடுக்கிற கனி தான் கர்த்தர் விரும்புகிற கனி. 2வது நற்குணம், விசுவாசம், சாந்தம், ஒரு இச்சை அடக்கும். சில காரியங்களை தூக்கி தூசி வலிய வருங்க. யோசப்பை தேடி வலிய வந்து அவன் உதறி தள்ளிவிட்டு டபலையும் கலத்தி அவ கையில் கொடுத்துட்டு ஓடணும். அப்படி நம்ம எல்லாத்திலையும் பெர்ஃபெக்டாக இருந்தால் நம்மை குறித்து ஆண்டவரே சாட்சி சொல்லுவார். அல்லேலூயா. இனி ஒரு கனியை பார்க்க போகிறோம். அதில் இன்னொரு கனி இருக்குது. எபேசியர் 5வது அதிகாரம் 9வது வசனம். ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். அந்த கனி நமக்கு வரும்போது நமக்குள்ள சாந்தம் வந்துடும், நற்குணம் வந்துடும், நீதி வந்துடும், உண்மை அடங்கி இருக்கிறோம். அப்போ தேவன் பார்த்து நம்மளை ஆசீர்வதிப்பார். நம்மளை குறித்து அவரே சாட்சி கொடுப்பார். இது என்னுடைய மகன், எனக்கு பிரியமானவன், பிரியமானவள். அல்லேலூயா, அல்லேலூயா. 2வது ஒரு கனி, நீதியின் கனி. நீதியின் கனியை பார்ப்போமா? பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி. அல்லேலூயா. நீதினா என்னங்க? உண்மை, உண்மை, உண்மை.
எந்த இடத்துல நம்ம குறைவுபட்ட பாத்திரமாகவே இருக்கக்கூடாது. குறைவுள்ள பாத்திரம் அந்த குடம் அலம்பும், அது உள்ளே இருந்து கொடகொடா சத்தம் கொடுத்துக்கு நிரம்பி வழிகிற பாத்திரமாக பூரண புருஷருக்கு பிள்ளையாக, அல்லேலூயா, ஆண்டவர் பரிபூரணமானவர், அவருக்கு எல்லா விதத்திலும் நம்ம நிறைவுள்ளவர்களாய் நீதியின் கனிகளாய் நிறைந்தவர்களாய் இருக்க வேண்டும். நம்மளை குறித்து எவனும் குற்றம் சாட்டப்படக்கூடாது. கோபக்காரியாங்க உங்க மருமக எப்படி, ஐயோ மூக்கில் தான் இருக்கு கோபம், எப்போ ஒன்று சொன்ன அப்படி சொல்லட்டும், என் மருமகளா தங்கம், என் பிள்ளவர அப்படி கிடையாது. இந்த சொல்லுக்கும் எவ்வளோ வித்தியாசம். அல்லேலூயா, நீதி. அதே போல மாமியார் வாழ வந்த மருமகளை படுத்தக்கூடிய பாடு குற்றம் கண்டுபிடிக்கிறதுல, நம்ம பிள்ளைய போல தானே அவள் இன்னொரு தாய்க்கு பிள்ளை விட்டு நம்ம பிள்ளைய எப்படி இன்னொரு வீட்டில் வாழ்ந்து அப்படி இந்த எண்ணம் இருந்தால் அங்கே நீதி விளங்கும். அல்லேலூயா. சட்டம் ரூல்ஸ் எல்லாம் அங்கே எடுப்படாதுங்க. நான் தப்பாக ஒன்றும் பேசலையே, நான் உங்களை தப்பாக ஒன்றும் பேசலையே, மாமியாரை பார்த்து உங்கள்கிட்ட உள்ள குறையத்தான் சொல்கிறேன், நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா சரிதான். அப்படி ஒரு வெட்டு டாக்டர் அவங்களுக்கு எப்படி வலிக்கும் அந்த வயசான நேரத்தில். நம்ம பிள்ளையாக இருந்தால் இப்படி சொல்வாளே இருக்கும். எனக்கு அன்பானவர்களே, நீதி அதுதான் நீதி, உண்மை. விட்டு கொடுக்கறது தான் ஃபஸ்ட்டு நீதி. தயவு செய்து கொஞ்சம் சிந்திங்க, கொஞ்சம் யோசிங்க. அது ஒரு பெருமூச்சு விட்டுட்டு போகும் அந்த வயசானவங்க. அது மருமகளுக்கும் அப்படி பொருந்தும். மருமகள் வாழ வந்த மருமகளை தூக்கி நிசாரமாக பேசுறது, ஊர்பட்ட குற்றமெல்லாம் மருமக மேலேயே திணிக்கிறது. மாமியார் உடைச்சா